ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வானலியை வச்சுட்டோம். ஸ்டவ்வில் பாத்திரம் சுட்டதும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நாம் மிளகு போட்டுக்கலாம், குருமிளகு கொஞ்சம். அதுக்கப்புறம் குருமிளகு பொரிஞ்சதும் சீரகம் கொஞ்சமாக, சீரகம் பொரிஞ்சு வரணுன்னா நாம் தட்டி வச்சுருக்கிற பூண்டு, ஒரு வரமிளகா நல்லா நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கோம். அதையும் அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகி வரும்போது நாம் மசாலா பொடி தேவையானதை நம்ம சேர்க்கலாம். நான் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் நான் தனியாக பவுடர் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தனியாக பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போது மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூனு சீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதோட மிளகு பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு நம்ம அதிக காரம் தேவையில்லைன்னா நம்ம கலருக்காக மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கலருக்காக தான். இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரை ஆகினோன்னே ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை ஆனதும் நாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணலாம். மணத்துக்காக, வாசனை நல்லா வரும், அதுக்காக. ஃப்ரை பண்ணி முடித்ததும் நாம் 3 தக்காளி நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை அதோடு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நாம் அதோடு கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நாம் 5 மினிட்ஸு பாயில் பண்ணுறதுக்காக மூடி போட்டு வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் என்ன ஆகிடுக்குன்னு. கொதிச்சிருச்சு, ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. புளிக்கரைசல் நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதை நம்ம அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கணும், ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. புளிக்கரைசல் ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பொடி உப்பை விட, அதுக்காக நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் சிம்மிலேயே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரசம் கொதிக்க விடக்கூடாது. இப்போது கொதிக்க விடாமல் நாம் நுர கட்டின உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு வெயிட் பண்ணலாம் நுர கட்டுற வரைக்கும். நுர கட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை, மல்லி இலை தூவி, வாசனைக்கு பெருங்காயத்தூள் தூவி நாம் ஸ்டவ் அணைச்சிடலாம். சுவையான ரசம் தயார். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.